தெளிவாக அவங்க என்டிஏ கவர்மெண்ட்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்னு எங்கேயும் பேசல. ஒரு கட்டத்தில் பிஜேபி அண்ட் என்டிஏ கவர்மெண்ட்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு. இது வரும் நாட்களில் அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்றதை நான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதை பெரிய அளவில் பேசாமல் அப்படி இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிஜேபி லீடர்ஸ் இதை பேச மாட்டேன்றாங்க. நேஷனல் லீடர்ஸ் தான் இதை பேசுகிறாங்க. லோக்கல் பிஜேபி லீடர்ஸ் நயினார் நாகேந்திரனோ இவங்க வானதியோ தமிழிசையோ இதை பேசுகிறதே கிடையாது. வரும் நாட்களில் தேர்தலில் அவங்க அதை குறைத்து கொள்வார்களே, ஆனால் ஏடிஎம்கேக்கான நெருக்கடி குறையும். மாறா இது ரொம்ப அழுத்தமாக அவங்க பேசுகிறாங்கன்னா அது கண்டிப்பாக எடப்பாடி கூட தலைவலி தான். லோக்கல் பிஜேபி அதை பேசுறதில்லை. நேஷனல் லீடர்ஸ் அதை தொடர்ந்து பேசுகிறாங்க. அதற்கு எடப்பாடி ஒரு தீர்வு காணாவிட்டால் வரும் நாட்களில் அது அவருக்கு சிக்கலாக, ஏடிஎம்கேக்கு சிக்கலாக மாற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக ஓரங்கட்டப்படுகிறது. மோடி வாயிலேருந்து ஒரு தடவை கூட ஏடிஎம்கே கவர்மெண்ட்னு வரல, என்டிஏ கவர்மெண்ட்னு வந்தது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் என்டிஏ கவர்மெண்ட்டுன்றதை தாண்டி பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட்னு மோடி வாயிலேருந்து வந்தது. ஏடிஎம்கே என்டிஏ கவர்மெண்ட்னு கூட வரல, பிஜேபி அண்டு என்டிஏ கவர்மெண்ட்னு வருது. பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட்னா கூட்டணி அரசுன்றதுக்கு முழு அளவில் அவங்க அடித்தளம் போடுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் எடப்பாடி தலைமையில் என்டிஏ அரசு அமைன்னு ஒரே ஒரு தடவை சொன்னார். அதுக்கு பிறகு எடப்பாடின்ற பேரே அவர் உச்சரிக்கல, மோடியும் உச்சரிக்கல. இது ஏடிஎம்கேக்கு ஒரு சிக்கல் தான். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எடப்பாடிக்கு அது தலைவலியாக மாறும். அவர்கிட்ட கூடுதல் எம்எல்ஏ இருந்தால் அவர் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டார். இழுபறியில் வந்ததுன்னா அது கூட்டணி ஆட்சி தான். பிரதமர் லெவலில் அவர் இதை இறங்கி பேச வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. பியூஷ் கோயல் பேசலாம், பிஜேபி தலைவராக இப்போ வந்திருக்கக்கூடிய நபீன் பேசலாம், தேசத்தோட பிரதமர் அதை தவிர்த்திருக்கலாம். பட் இது எலெக்ஷன் டைமில் ஃப்ரீ ஃபார் ஆல் தான் இருக்கும். இதை விட கேவலமாக போகும். வாரிசு அரசியல், பெண்களை இழிவாக பேசுறது, குடும்ப ஊழல், இதெல்லாம் திமுக மீதான நியாயமான குற்றச்சாட்டுகள். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இது எல்லா மாநிலங்களையும் தான் இருக்குது. கொஞ்சம் கூடையோ குறையோ இருக்குது. திராவிட மாடலில் ஏன் இருக்குன்றது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. மற்றபடி மற்ற விஷயங்களில் வைக்கக்கூடிய சார்ஜஸ் அது எல்லா மாநிலங்களுக்குமான சார்ஜஸ். திமுகவுக்கு மட்டும் அதை நம்ம சொல்ல முடியாது. வாரிசு அரசியலும் ஊழலும் திமுக ஆட்சியோட மிகப்பெரிய அவலங்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. உடனே அங்கே வாரிசு அரசியல் இல்லையா, இங்கே வாரிசு அரசியல் இல்லையா என்று பேசுவது அபத்தமானது. மற்றவங்க யாரும் இந்த அளவுக்கு ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்து பேசலை. நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு வாரிசு அரசியலும் ஊழலும், குறிப்பாக ஊழலை விட வாரிசு அரசியல் ஒரு பெரிய சவால். வாரிசு அரசியலும் ஜனநாயகமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. ரெண்டும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. வாரிசு அரசியல் உள்ள ஜனநாயகம்னா அது ஆக்சிமோரானது, நேரெதிர் பதம். இது ஒரு இஷ்யூ தான். இன்றைக்கி விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ட்ராக்ஷனுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு அரசியலில், குறிப்பாக ஆளுங்கட்சியில் திமுகவில் நிலவக்கூடிய வாரிசு அரசியல். வாரிசு அரசியலில் மோடி குறி வச்சு தான் அடிக்கிறாரு. அது மற்றவங்க பிஜேபியிலையும் வாரிசு அரசியல்னும் போது அவங்க வைக்கக்கூடிய வாதம், எதிர்வாதம் பிஜேபியில் தலைமையில் இன்னும் வாரிசு வரலையே. இப்போ நபீன் ஒருத்தரை பிஜேபி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த நபீன் ஒன்றும் பிஜேபிக்குள்ளே அவங்க அப்பா ஏதோ தலைவராக இருந்தாரே ஒழிய அவங்க அப்பா ஒன்றும் பிஜேபி தலைவராக இருந்தது கிடையாது.